இங்க நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ஒரு முடிவு எடுக்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஆனா அவர் வாழ்க்கையிலே கன்ஃபியூஸ் ஆகாம எடுத்த மூணே முடிவு அவரோட பொண்டாட்டி, ரெண்டாவது அவருக்கு பெண் குழந்தை பிறக்கணுங்கிறது, மூணாவது அந்த குழந்தைய அப்ராட்ல படிக்க வைக்க நினைக்கிறது. குழந்தை பிறந்த கொஞ்ச நாளே ஹீரோட வைஃப் இறந்து போறாங்க. அதனால ஹீரோ தான் வளர்க்குறாரு. ஹீரோட பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே லண்டன்ல தான் போய் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். ராஜஸ்தான்ல அந்த காலத்துல இருந்தே ஹீரோட தாத்தா ஒரு ஸ்வீட் கடை வச்சிருப்பாரு. அந்த ஏரியாவிலேயே தாத்தாவோட பேர்ல இருக்க ஸ்வீட் கடை 3 கடை இருக்கும். ஒன்னு ஹீரோது, இன்னொன்னு ஹீரோட அண்ணனுது, இன்னொரு ஒரு பெரிய பணக்காரது. தாத்தாவோட பேரை யாரு வச்சுக்கிறதுங்கிற சண்டை ஹீரோவுக்கு ஹீரோட அண்ணனுக்கு போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல அந்த பணக்காரர் வந்து எனக்கு அந்த பேரை கொடுங்க, நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோட அண்ணனும் ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோட பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஹீரோ கிண்டல் பண்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, டாப் 3ல வர ஸ்டூடெண்ட்ஸ் லண்டன்ல இருக்க யூனிவர்சிட்டியில படிக்க வைக்க போறாங்க, அதனாலதான் நான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல அண்ணனுக்கு தான் கடையோட பேர் சொந்தம்னு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துடுறாரு. ஹீரோட அண்ணன் குடிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோ போய் பேசுறாரு. அப்ப ஹீரோட அண்ணன் உளறிடுறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோட அண்ணன் அந்த ஜட்ஜுக்கு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் பிரசன்ட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவர் இவருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லியிருப்பாரு. இது ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல ஒரு டாப்பர் பையன் இருப்பான். அவன் தான் ஹீரோட பொண்ணை ட்ரெயின் பண்ணுவான். ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு, நான் 4வது பிளேஸ்ல வந்ததால என்னால யூனிவர்சிட்டி போக முடியாதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கால் பண்றாங்க, நீ செலக்ட் ஆயிட்டமான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த டாப்பர் பையன் ஹீரோட பொண்ணுக்காக விட்டு கொடுத்திருப்பான். யூனிவர்சிட்டியில பாஸ் ஆன பசங்களுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்டா அந்த ஜட்ஜி தான் வராரு. ஸ்டேஜ்ல ஹீரோட பொண்ணுக்கு சர்டிபிகேட் கொடுக்க கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ அந்த சர்டிபிகேட்டை வாங்காம அந்த ஜட்ஜை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி அந்த வீடியோவும் போட்டு காட்டுறாரு. இதை பார்த்து ஹீரோட பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா அந்த ஜட்ஜ் அந்த பிரின்சிபலோட ஹஸ்பண்டா இருப்பாரு. என் வாழ்க்கைய போச்சுன்னு ஹீரோட பொண்ணு புலம்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ தாங்க முடியாம போய் அந்த பிரின்சிபல் கிட்ட பேசுறாரு. ஆனா பிரின்சிபல் அந்த பொண்ணுக்குள்ள அப்ளிகேஷனை கிழிச்சு ஹீரோட மூஞ்சில தூக்கி போட்டு, உன் பொண்ணு எப்படி யூனிவர்சிட்டியில படிக்கிறேன் நானும் பாக்குறேன்னு சொல்றாங்க. ஹீரோ, நான் என்ன ஆனாலும் என் பொண்ணை படிக்க வைக்கிற பாருன்னு அந்த பிரின்சிபல் கிட்ட சவால் விட்டுட்டு வர்றாரு.